ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளூ லாக் மாங்காவை கண்டினியூ பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நோவாவும் குனிக்காம இங்கே இருக்கிறத நினைச்சு இசைக்கு சந்தோஷப்படுவான். கோலை ரீச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோவா அங்கேருந்து கிளம்பிடுவான். ஆனால் அது யாருக்கும் புரிஞ்சிருக்காது. அங்கே இருக்க சுச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கோலுக்கு ரீச் ஆகணும்னு புரிஞ்சுப்பாங்க. தோத்தவங்களும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. வெல்கம் பேக் சூப்பர் ஹீரோ, வாய மூடு. நான் ஒன்றும் ஹீரோ கிடையாது. அந்த குழந்தைத்தனமான விஷயத்த நான் விட்டுட்டேன். தயாரா ரேஸ் ஆகி நான் தான் இந்த உலகத்துல பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரா மாற போறேன். அந்த ரேஸ் அங்கேயே ஸ்டார்ட் ஆகும். ப்ளூ லாக்ல இருக்கவங்க கம்பேர் பண்ணும்போது குனிகேமி வேகமா போவான். நிறைய தடைகள் இருக்கும், அதை எல்லாரும் தாண்டி போயிட்டு இருப்பாங்க. கடைசியா ட்ரிபிள் பண்ணிக்கிட்டு போய் ஷூட் பண்ணணும். ஈசாக்கி ட்ரிபிள் பண்ணிட்டு போய் அங்கே ஷூட் பண்ண ரெடி ஆவான். அவன் ஷூட் பண்ணும்போது பின்னாடி இருந்து ஒருத்தன், நான் உன்னதான் பார்க்கணுன்ற இருந்த ஈசாக்கி அப்படின்ட்டு அவன் பாலை ஷூட் பண்ணி தடுத்துருவான். நான் தான் கைசர், மண்டிடுங்க ப்ளூ லாக். இவனும் சேம் மாதிரி தான், நியூ ஜெனரேஷனோட வேர்ல்ட் லெவன். அவங்களுக்கு நீ பேசுறதெல்லாம் புரியாது. அவங்க எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக ஒரு டிவைஸை நெஸ்ன்ற ஒருத்தன் கொடுப்பான். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன் இசகியை வச்சு. என்னை ஏமாத்திராத. நீ என் வாழ்க்கையோட ஒரு தடையா இருக்கணும். உன் இஷ்டம், உன் வாழ்க்கையை நான் அழிக்கிறேன். நீ ஒரு முட்டாள். இப்போ வரைக்கும் உன்னை ஒரு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்க. போது நிறுத்து கைசர். நீ தான் பெரிய ஆள் மாதிரி பேசுத. அது குழந்தைத்தனமா இருக்கு. நீங்கள் வர மேட்ச்சில் விளையாடணும்னா இந்த ட்ரைனிங்கில் டாப் 11ல் இருக்கணும். ப்ளூ லாக் சேர்ந்த எல்லாருமே அப்போதைக்கு 11க்கு கீழே தான் இருப்பாங்க, ஒருத்தனை தவிர. நான் எப்படியாச்சும் முன்னேறணும், கைசரை கீழே கொண்டு வரணும். டாப் லெவலில் வரணுன்றதுக்காக இசகியும் மற்றவங்களும் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ட்ரைனிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் குனிகாமி கிட்டே யாருன்னா பேசுனீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் எல்லாரும் இல்லை, அவன் யாருக்கிட்டையும் சரியாக பேசலைன்னு சொன்னாங்க. எல்லாரும் அவங்களோட ஸ்டாட்ஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இசகியோட ஸ்டாட்ஸ் பியில் இருந்துச்சு. அவன் இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நோவல் நோவாக்கிட்டே கேட்க போனான். உன்னோட வெப்பன் என்ன? டைரக்ட் ஷாட்ஸ். அதை பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை? என்னோடய ஆப்போனன்ட்ஸ்லாம் தாண்டி நான் யாரும் கவனிக்காத இடத்துல இருக்கணும். ஏன் அதை நீ பண்ணணும்? அப்போ தான் எனக்கு ஒரு வைட் வியூவும் மேட்ச் முடிகிற இருக்கும், என் ஸ்டாமினா கம்மியாகாமல் இருக்கும். அதை பண்ணுறதுக்கு உனக்கு என்னென்னலாம் தேவை? அவன் அதை சொல்கிறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது உன்னால் அதை வார்த்தைகளால் சொல்ல முடியலையா? இல்லை, என்னால் முடியும். ஏன்னா நான் ஆப்போனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய பிளான்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பேன். சரி, அப்போ இதெல்லாம் வச்சு உன்னால் என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியல. உன்னோட தனித்திறமை எங்கேயோ தோத்துருச்சு. இப்படி இருக்க ஒருத்தனை என்னால் ரெகுலர்ஸில் விளையாட வைக்க முடியாது. உன்னால் முடிஞ்ச என்ன தோக்கடிக்கிறதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிச்சி கொண்டு வா. 10 நாள் கழித்து ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. பேஸ்டட் மன்ச்சனுக்கும் எஃப்சி பார்க்காக்கும். குனிகேமியை தவிர ப்ளூ லாக்கில் இருக்க யாருமே செலக்ட் ஆகலை. ஆனால் இன்னொரு பக்கம் எஃப்சி பார்க்காவோட பிளேயிங் லெவலில் பாச்சராவும் ஒட்டாயாவும் இருந்தாங்க. நியோ இகிஸ்ட் லீகோட ஃபஸ்ட்டு மேட்ச் இங்கேருந்து ஆரம்பிச்சிது. இங்கேருந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.